காஞ்ச இடத்துலயே எல்லாமே கச்சிருமா. வாங்க. இங்க தெரியுதா மக்களே, இத பாத்தீங்களா, இதுதான் அந்த பால். நாளைக்கு நான் பாட்டி வரேன், நீ நானா? ஒயிட் ரைஸ், மட்டன் தொக்கு, சிக்கன் தொக்கு, எறா தொக்கு. அது பொறுமையா விடுறான், மேல ஏன்டா விடுற? வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ ஸ்பிரியா. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்? வெளிய போறாலே உன் பொண்ணுக்கு ஜோர் ஆயிடுதுடி. நம்மளால வீட்ல மட்டும் இருக்க முடியல மக்களே. ஸ்கூல் வேற இப்போ 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணதுனால எங்க போனாலும் எனக்கு ஜாலி தான். அது ஹாஸ்பிடலோ இல்ல எங்க அப்படி வீட தாண்டி எங்க போனாலும் அந்த அம்மாக்கு ஜாலி தான். எதுக்கு ஹாஸ்பிடல் போறோம்ன்றது மொதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ என்ன ஆச்சு ஏது எல்லாமே வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்து மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழ இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண. நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நம்ம நீங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படினா கீழ ஐடி கொடுக்குறோம், ஃபாலோ பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கும் பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, நிறைய பேசாம வீடியோக்குள்ள போலாம். கிளம்புற நேரத்துல இப்ப எதுக்கு அதெல்லாம் படிச்சு நிக்கிறேன்? எடுத்து போனா தானே பாப்பாங்க. பழைய பிரிஸ்கிரிப்ஷன் எடுத்து போனா அது பிரிஸ்கிரிப்ஷனே இல்லடி, மெடிசன். பிரிஸ்கிரிப்ஷன்னா என்ன? ஒரு மக்குண்ட பிரிஸ்கிரிப்ஷன்ல என்ன? இரு உனக்கு ஐ லவ் யூ எழுதி கொடுத்தாங்க. இரு நான் தெளிவா சொல்றேன் பாரு. இங்க பாரு, இது வந்து மெடிக்கல் ஷாப்ல பில்லு. இத வச்சு பாத்துட்டு இருந்தா என்ன தெரியும் உனக்கு? இது ரெண்டும் ஒரே இதுல இருந்துச்சு. என்ன காசுக்கு இந்த ஆயில்மென்ட் வாங்கிருக்கோம். ஓ, ரிசர்ச் பண்ணுகிறீங்க இப்போ. ஓகே மக்களே, டைம் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஹாஸ்பிடலுக்கு கிளம்பலாம். இதுதான் நாங்க அரை மணி நேரமா தேடணும். ஃபைனலா வந்து கிடைச்சிச்சு. 1 மந்த் முன்னாடி லக்கிக்கு ஹைக்கு ஒரு பால்ஸ் மாதிரி வந்துச்சு. நம்ம வந்து அரவிந்த் ஐயோ ஹாஸ்பிடல் கூட்டு போயிருந்தோம் மக்களே. அந்த வீடியோ நம்ம போட்டிருந்தோம். நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி எங்களுக்கும் இருக்கும், எங்களுக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி. அது மாதிரி நிறைய பேர். அப்புறம் சில பேர் வந்து இன்னொரு ஒப்பீனியன் பாருங்க, ஒரே ஹாஸ்பிட்டல் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டல் கொடுக்குற மெடிகேஷன்ஸ் முடிச்சிட்டு அது ஏதாவது ரிசல்ட் இருக்கா இல்லையா எனக்கு 10 நிமிஷம் ஒண்ணுமே நடக்கல. அதனால இப்ப இன்னொரு ஹாஸ்பிட்டல் போறோம். இப்ப இன்னொரு பஞ்சாயத்து வேற லக்கிக்கு. அது நாங்க டைம் ஆயிடுச்சு, அதனால நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்க என்ன சொல்றாங்க எல்லாமே உங்களுக்கு கேட்டுட்டு சொல்றோம். இங்க தெரியுதா மக்களே, இத பாத்தீங்களா, இதுதான் அந்த பால்ஸ். கண்ண மூடு, ஐஸ் க்ளோஸ் பண்ண அதிஷ்டம். நல்லா க்ளோஸ் பண்ண தெரியுமா? இந்த பால்ஸ் இல்ல, அது ஒரு மாதிரி இங்க இருந்து இருக்கு அதிகமா இருக்க மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் வந்து அவங்க கொடுத்த மெடிசன் ஆயில்மென்ட். குடு பாப்பி, போதும். படிக்க போற இப்ப எங்க படிப்பாங்க. இன்னைக்கு படிச்சாதான் உன் பொண்ணுக்கு ஹாஸ்பிட்டல். அப்போ நாளைக்கு ஆனாலும் போக படிக்கலன்னு மட்டும் நீ வச்சுக்கோங்க. சொல்லுமா, குழந்தை எல்கேஜி போறல. இது என்னது சொல்லு பார்க்கலாம். ஓகே மக்களே, ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நம்ம வந்து கிளம்பலாம். வாங்க, அங்கேயே அப்பாயின்மெண்டே முடிஞ்சிரும் போல நீங்க கிளம்புறத பார்த்தா. அப்புறம் பிரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. சரி ஓகே, நம்ம அங்க போயிட்டு என்ன கடன் உங்களுக்கு சொல்றோம். காட்டா இஷ்டா 4-5 ஐ டிராப்ஸ் கொடுத்துருக்காங்க. 4-5லாம் இல்லப்பா, இது 2 மட்டும் தான் ஐ டிராப்ஸ். இது ஒரு நாளைக்கு 4 வாட்டி போடணுமா? காலையில, மத்தியானம், ஈவினிங்கு, நைட்டு 4 வாட்டி போடணுமா? உள்ள வச்சிரு. இரு, மெடிசன்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணுவோம். ஐயோ கடவுளே, டென்ஷன் பண்ணின்னு இருக்காதீங்க. இரு, இந்த மெடிசன் எது லிஸ்ட் ஃபுல்லா போய் வீட்ல பண்ணனும். இப்போ கரெக்ட்டா கண்டுபிடிச்சா? கரெக்ட் தான்டி. பொம்மை படம் பார்த்து கண்டுபிடிச்சிருக்கோம். டோபா வீட்ல சாப்பிடலாம். வீட்ல ரசம் இருக்கு. அத உட்கார்ந்து நீ சாப்பிடு. எங்க சாப்பிடலாம்? சிக்கன் குழம்பு இருக்கு, முந்தானத்து வச்சது. எங்க சாப்பிடலாம்? மொட்டை தேவையில்லாம இன்னைக்கு என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க காலைல இருந்து. நான் காலைல சாப்பாடு படிச்சுட்டு தான் வந்தேன். மரியாதையா வாங்க. ரசமும் நேத்து வச்ச சிக்கனும் இருக்கு. சிக்கன் இருக்கு, நேத்து வச்ச சிக்கன் இருக்கு. சொல்றேன், நீ உட்காந்து மத்தியானம் ரசம், அந்த சிக்கன் வறுத்தது எல்லாம் சாப்பிட்டு நைட்டுக்கும் அதையே சாப்பிடு. நாங்க இப்ப வெளியே சாப்பிடுறோம். பார்த்தாச்சு, வீட்டுக்கு போய் ரசம்
ரசம் சாப்பிடலாம். ரசம் சாப்பிடுறதுக்கு எதுக்கு இவ்வளவு தூரம் நாங்க வரணும்? நேத்து வச்ச ரசம் மீதி இருக்கு, நேத்து வச்ச சிக்கன் மீதி இருக்கு. ஈவினிங் செல்வி அம்மா வரன்னு இருக்காங்க, அவங்களும் கண்டிப்பா ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. ஃபுல்லா இருக்கும்போது எதுக்கு வெளில சாப்பிடணும்னு நான் என்ன சொல்றேன், நீ சாப்பிடு. உன்னை யார் சாப்பிடுவா? நாங்க வெளியே சாப்பிட்டுக்கிறோம். என்ன வீட்டுல விட்டுவாங்க. வீட்டுல எல்லாம் விட்டு தருமே. உட்காரு, ஓரமா உட்காந்து நாங்க சாப்பிட்டு தர தட்டெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ. சாப்பிட்டேன்னா ரெண்டு பேருக்கும் ஃபீலிங் ஆகும். நாங்கெல்லாம் ஃபீல் பண்ற மாதிரி எதுவுமே இல்லம்மா. நீ சாப்பிடாத, நாங்க சாப்பிட்டுக்கிறோம். வேணாம், எனக்கு பூ வேணாம், வீட்டுல போய் சாப்பிடலாம். இல்ல வேணாம், வீட்டுல போய் சாப்பிடலாம். அவ ரொம்ப பண்றா, நம்ம மட்டும் சாப்பிடலாம், அவளுக்கு வேணாம். அந்த அம்மாவே மெனு டிசைட் பண்ணிக்கிறாங்க பத்தியா. ஓகே மக்களே, நம்ம ஹாஸ்பிடல் முடிச்சிட்டு டைரக்டா பீச் வியூ ரெஸ்டாரண்ட் நம்ம வந்து எங்க வந்திருக்கோம்னா பட்டினப்பாக்கம்ல சாப்பிடுறதுக்காக வந்திருக்கோம். போய் சாப்பாடு வாங்குங்கிறது ஆயிடுச்சு. நீ எதுக்கு? நீ தானே ரசம் சாப்பிடுவேன்னு வாங்கிட்டு வாங்க. ஸ்குவிட் வாங்கணுமா? நத்த மூஞ்சிக்கு ஸ்குவிட் தேவை. இடத்துல எல்லாமே கிடைச்சிருமா? வாங்க வெளியே வாங்க. அழகு குறைய கூடாதுன்னு உள்ளேயே உட்காரலாம். அழகு குறையுதா? மக்களுக்கே பிடிக்கல. நீங்க அழகு பத்தி பேச தகுதியே இல்ல, கோவத்துல கொட்டி விட்டுருவோம். ஒழுங்காவா? ஆக்சுவலி வந்து நாங்க கார்ல தான் உட்காந்து சாப்பிடுவோம். பவாக்கு வேற இந்த வாட்டி தான் டிப்ஸ் கொடுத்தேன், கார்ல உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப ரூலே போட்டாங்களாம், கார்ல உட்காந்து சாப்பிட கூடாது. மேல இப்ப முன்னாடிலாம் இந்த மாதிரி ஷெட் இருக்காது, ஆனா ஷெட் போட்டாங்க. ஆக்சுவலி இங்க கிரவுடடா ஆயிடுது. கார்ல உட்காந்து சாப்பிடறப்போ வாங்கிட்டு போயிட்டு வர்றது டிராபிக் ஆகுதுன்றதுனால அப்படியே அங்கேயே உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மேல ஷெட் போட்டு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போய் உட்காந்து சாப்பிடுவோம். நாளைக்கு நான் பாட்டி வரேன், நீ என்னன்னா இல்லாம உள்ள தள்ளுக்காத பொரிய உருண்டை சோத்த பார்த்தோன்னே யாராவது கண்ணுக்கு தெரியுறமா? நேத்து வரைக்கும் ரசம் ரசம்னு குச்சி நின்றேன். நீ சாப்பிடு. இப்பயும் நீ ரசம் சாப்பிடுற? யாரு கேட்டு நீ இதெல்லாம் சாப்பிடுற? நீ தான் ரசம் மக்கள் ரசம்லாம் எப்படிதான் சாப்பிடுறாங்க. நேத்துல நாங்க வெளியே சாப்பிடலான்றப்போ ரசம் மட்டும் தான் இருக்குது, அவா சாப்பிடலான்னு கூப்பிட்டு இருந்தேன். இன்னைக்கெல்லாம் வேற மாதிரி மக்களை. இன்னைல இருந்து அடுத்த ஒரு வாரத்துக்கு நான் வேற மாதிரி. ஒரு வாரத்துக்கு இப்பயும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டியா எல்லாத்தையும்? மெனுவை காட்டு. ஒயிட் ரைஸ், மட்டன் தொக்கு, மட்டன் தொக்கு, அப்புறம் சிக்கன் தொக்கு, எறா தொக்கு அண்ட் எறா ஃப்ரை, கோலா உருண்டை இருக்குது உள்ள. சரி லஞ்ச் ஸ்நாக்ஸ் வச்சுக்கலாம்னு வச்சிருக்கேன். ஸ்நாக்ஸ் ஒரேடியா முழுங்க வேணாம், ரெஸ்ட் கொடுப்போம் பாடிக்குன்னு. அது கஷ்டப்பட்டு நான் சமைச்சேன்னா நீங்க காரிட்டு. நீ எப்படி சமைப்ப? நீ வேடிக்கை தானடி பாப்ப. அம்மா ஸ்பெஷல். ஏய், எனக்கு ஏண்டி ரசம்? ஏண்டி எங்க அம்மா உனக்கு குடுக்கறப்ப எனக்கு கொடுக்க மாட்டாங்களாடி? பிரான் மட்டும் தான் இறங்கிட்டு இருக்கு ஒரு அம்மா. பாத்தியா லக்கி பூ சாப்பிடு, அதுக்கப்புறம் பிரான். லக்கி சைட் டிஷ் சாப்பாடோட வச்சு சாப்பிடு. நீ சைட் டிஷ் மெயின் டிஷ்ஷா சாப்பிட்டுக்கிற. மெயின் டிஷ் வெறும் சிக்கன் மட்டும் வச்சிருக்கு. சரி பாவம் பொறுமை போனா போதுன்னு வச்சிருக்கு. ஓகே மக்களே, ஆக்சுவலா இந்த நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படியே சாப்பிடுறதுக்கு போயிட்டோம். சாப்பிட்டுட்டு ஒரு 4:30க்கு வந்துட்டோம் வீட்டுக்கு. 5 o'clock வந்துட்டோம். வந்துட்டு வரும்போது லக்கி செம்ம ஸ்லீப்பிங் மூட் ஆயிடுச்சுன்னு தூங்கிடுச்சு லக்கி. அப்புறம் செல்வி பாட்டி வந்துட்டாங்க. 7:30 போல செல்வி பாட்டி வந்துட்டாங்க. அப்புறம் நாங்க உட்காந்து கதைலாம் பேசிட்டு நைட் நாங்க கதை பேசி முடிக்கிறதுக்கே 11:30 ஆயிடுச்சு மக்களே. சரி அதுக்கப்புறம் நம்மளே கூட்டு போயிட்டோம், இன்னும் கொஞ்சம் கதை பேசணும். அந்த கொஞ்ச நேரத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 hour விடணும்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்களே கூட்டு போய் செல்வி அம்மா விட்டோம். கூட வந்து அவங்க அப்பு சித்தப்பாவும் வந்திருந்தாங்க, லக்கியோட சித்தப்பாவும். ஃபுல்லா நேற்று நைட்டு வரதுக்கு செம்ம லேட் ஆயிடுச்சு. அப்புறம் மார்னிங் இந்த கதை லேட் ஆயிடுச்சு. இப்பதான் எழுந்திருக்கோம். சாப்பிடும்போது பேச முடியல. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து உங்களை நேத்து இந்த சாப்பாட்டுக்கு எவ்வளவு பேச்சு பேச. ஓகே மக்களே, உணவு அருந்தி முடித்து விட்டு இப்ப ப்ராஜெக்ட்ல நம்ம வந்து இறங்க போறோம். லக்கியோட கண்ணுல ஆட்டுன்னு வச்சுக்க, மருந்து எல்லாம் கண்ணுல பாரா டென்ஷனா இருக்கு. கால்ல இருந்து லக்கி படுக்க வச்சு இப்படி பண்றேன். மருந்து போட்டா பேசக்கூடாது தானே? பேசக்கூடாது. இவ்வளவு மெடிசன் போட்டு பேசக்கூடாது. மொட்டை குட்டி வாயே தரக்கூடாது. மருந்து போட்டா எந்த மெடிசன் போட்டாலும் பரவாயில்ல, 5 minutes கேப்ல தான் போடணும். மெடிசன் போட்டு பேசினா என்ன பாப்பி ஆகும்? கண்ணுக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தல வாயில வந்துரும். பேசக்கூடாது. மெடிசன் போட்டு பேசவும் கூடாது. ஊன் கூட சத்தம். உனக்காக வாட்டத்துக்காக இன்னெல்லாம் குழந்தைகிட்ட சொல்லி
சடா கேக்கல ஹாப்பியா பாப்பி இன்னைக்கு இன்னைக்கு காலையில என்ன பண்ணி கேக்கல பாப்பி அம்மா மறந்து போட்டு கேளுமா சரி அம்மா கிட்டே பேசு என்ன பாப்பி பஞ்சு காலைல இருந்து அதிர்ஷ்டம் ஹாப்பியா பாப்பி சாடானியா எப்பயாச்சும் அம்மா கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா இன்னைக்கு நடந்துச்சு என்ன சொல்லணும் நேரம் பாத்தீங்கன்னா இரவு 3 மணி அப்படின்னு சொல்ல மாட்டோம் மதியம் 3 மணி ஆகுது ஆனா லக்கி வந்து இப்போ ஸ்லீப்பிங் டைம் உங்க எல்லாருக்குமே நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் லக்கி வந்து மதியம் தூங்குச்சுன்னா அது நைட் நினைச்சுக்கும் சோ ஈவினிங் ஆமா சோ நைட் நான் எப்பவுமே லக்கி கிட்ட கேட்பேன் என்ன பண்ண என்ன ஆச்சு இன்னைக்கு ஹாப்பியா இருந்தா அப்படி கேட்பேனா போச்சுன்னு நைட்டு தான் கேட்பேன் ஆனா அவங்க வந்து ஆஃப்டர்நூனும் நைட்டுன்னு நினைச்சிட்டு உங்களுக்கு புரியுதா தெரியல நேரம் வந்து அவங்களுக்கு நைட்டு சோ ஆஃப் டே மார்னிங்ல இருந்து ஆஃப்டர்நூன் என்ன நடந்துச்சுன்னு ஆஃப்டர்நூன் தூங்கும்போது சொல்லுவாங்க ஆஃப்டர்நூன்ல இருந்து நைட் வரைக்கும் என்ன நடந்துச்சுன்ட்டு நைட் சொல்லுவாங்க இப்போ மெடிசன் போட்டா பேச முடியாதுன்றதுனால முன்னாடியே சொல்லிடுறாங்க ஓகே மக்களே ஸோ இதான் லக்கியோட நியூ ரொட்டீன் மக்களே ஆனால் இது வந்து 5 நாளைக்கு தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து 2 ஐ ட்ராப்ஸ் ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க இது என்னது சிரப் கொடுத்துருக்காங்க அப்புறம் ஹாட் வாட்டர் ஃபோமெண்டேஷன் இதுவுமே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எத்தனை வாட்டி பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க பாருங்க 4 டைம்ஸ் ஆனால் 5 டேஸ்க்கு பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் இன்னைக்கு காலையில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் லக்கி கொண்டு வந்தா ஓகே மக்களே ஸோ லாஸ்ட் டைம் நம்ம வந்து அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல்ல பார்த்துருந்தோம் இல்லையா ஸோ அப்போ வந்து ஒரே ஒரு ட்ராப்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க அது உங்களுக்கு ஆயில்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அதுலேயே கியூர் ஆகும் அப்படி கியூர் ஆகலனா நம்ம வந்து அதை இது பண்ணி தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து 15 டேஸ் வந்து அந்த ஆயில்மெண்ட் யூஸ் பண்ணுங்க அதுக்கு அப்புறமும் சரியாகலன்னா அதுக்கு அப்புறம் ஒரு செக்அப் வாங்க ஒரு வேளை சரியாகலனா நம்ம வந்து இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் சொல்லிட்டாங்க ஆனா நாங்க 15 டேஸ் 25 டேஸ் பார்த்தோம் வேலைக்கு ஆகலன்னு சொல்லிட்டு சரி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இன்னொரு ஆப்ஷன் பாருங்க இந்த மாதிரி ஆப்ரேட் பண்றதெல்லாம் உடனே ஒரு ஹாஸ்பிட்டல்ல டிசைட் பண்ணாதீங்கன்னு சொன்னதுனால நாங்க அகர்வால் ஹாஸ்பிட்டல் நேத்து போயிருந்தோம் மக்களே அங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 15 டேஸ் நீங்க ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணீங்களா ஒரு நாள் கூட விடாம கரெக்டா அவங்க சொன்ன ப்ரொசீஜரே ஃபாலோ பண்ணீங்களா இல்ல மக்களே ஏன்னா நான் ஹாஸ்பிடல் போயிட்டு வந்து ஒரு 5 நாள்ல ஊட்டி போயிட்டோம் ஃபர்ஸ்ட் சோ அங்க ஒரு 5 டேஸ் போயிடுச்சு 15 டேஸ்ல அங்க ஒரு 5 நாள் மெடிசன் வந்து நாங்க கரெக்ட்டா தான் 2 வேளையே கொடுத்துட்டே இருந்தோம் பட் ஆனா அந்த ப்ராப்பரா அந்த இது உள்ள வைக்க சொல்லிருந்தாங்க ஹீட் மட்டும் மெயினா இதுக்கு மெடிசனை விட அந்த ஹீட் வைக்கிறது தான் அந்த வார்ம் கம்ப்ரஷன் வைக்கிறது தான் இதுக்கு குறையுமே நான் வந்து ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் வெச்ச மக்களே 4 டைம்ஸ்லாம் பத்தாது நீங்க ஒரு வாட்டி வைக்கும் போது 10 மினிட்ஸ் அப்படியே வச்சு நீங்க கம்ப்ரஸ் பண்ணிட்டே இருக்கணும் 10 மினிட்ஸ் வந்து சூடு பண்ணி அத பண்ணனும் ஆமா இப்போ நீங்க மார்னிங் நீங்க வைக்கிறீங்கன்னா அது ஒரு 10 மினிட்ஸ் திருப்பி வச்சு பண்ணனும் திருப்பி ஈவினிங் பண்ணி திருப்பி வச்சு பண்ணனும் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 4 டைம்ஸ் பண்ணனும் ஹீட் கம்ப்ரஷனால மட்டும் தான் இது வந்து நல்லா கியூர் ஆகும் சோ நீங்க கொடுத்தது வந்து பத்தல பால் வந்து குட்டியா தான் இருக்கு சோ ஒன்னும் பயப்பட வேணாம் இப்போ இந்த மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கோங்க இது வரைக்கும் எக்ஸ்டர்னலா தான் கொடுத்துருந்தாங்க கண்ணுக்கு போடுறதுக்கு இப்போ வந்து இன்டர்னலா ஆன்டிபயோட்டிக்கும் கூட கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எதுக்கு ரீசன்னா லக்கிக்கு முன்னாடியே பார்த்தா தெரியும் எப்பவுமே ரைட் ஐல வாட்டர் வரும் அவங்க பேபியா இருக்கும் போதுல இருந்தே சோ அதோட ஹாஸ்பிடல்ல போயிட்டு வந்திருப்போம் நீங்க பாத்துருப்பீங்க ஆமா அதுவும் இதே இஷ்யூ தான் சொன்னாங்க உள்ள வந்து டக்ட் வந்து பிளாக் ஆயிருக்கு சோ உள்ள ஃபார்ம் ஆற அழுக்கு வெளியே வர முடியலன்னா அது இந்த மாதிரி உள்ள சேர்ந்துரும் ஆக்சுவலி நாங்க ரொம்ப பயந்ததுக்கு ரீசன் என்னன்னா நாங்க ஊட்டி எல்லாம் போயிட்டு வந்துட்டோம் வந்து இந்த வார்ம் கம்ப்ரஷன்லாம் வச்சிருந்தோம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது திடீர்னு பார்த்தா திருப்பி இருந்ததை விட கொஞ்சம் பெருசாயிட்டு அது எங்களுக்கு அப்படி தோன்றதா இல்ல அது வளர்ந்துருச்சா அப்படின்றது தெரியல ஆனா டாக்டர் என்ன சொன்னாங்க போல ஆமா அது வந்து இருந்துட்டே தான் இருந்துச்சு ஆனா டாக்டர் என்ன சொன்னாங்க அது ஒரு வாட்டி போயிடுச்சுன்றதுனால திருப்பி வராதுன்னு கிடையாது அதே மாதிரி வந்துருச்சுன்றதுக்காக எல்லா டைமும் நீங்க ஆப்ரேட் பண்ணி தான் அதை எடுக்கணும்ன்றதும் அவசியம் கிடையாது டஸ்ட் எல்லாம் நிறைய வச்சு லக்கி விளையாடுமா டஸ்ட் கூட தான் போய் வாழ்ந்து இருந்தது இந்த பாஸ் 1 மந்த் பாத்தீங்கன்னா சுத்தாத இடமே இல்ல ஊட்டியில போய் அங்க ஒரு ரவுண்ட் அப்புறம் இங்க வந்து மகாபலிபுரம் பீச்ல கொஞ்ச நாள் படுத்துட்டு இருந்தது அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா 2 டேஸ் முன்னாடி நாங்க இந்த வாட்டர் ஃபவுண்டைன் போனோம் இங்க அந்த எக்ஸிபிஷன் போனோம் அங்கேயும் போய் தண்ணியில ஆட்டம் இருக்கிற எல்லாத்துலயும் விளையாண்டாங்க ஆமா சோ அது ஃபுல்லா டஸ்ட் எல்லாம் கலெக்ட் ஆகும் இப்ப மண்ணு பீச் மண்ணுனாலே அதுல டஸ்ட் இருக்கும்ல அதெல்லாம் உங்களுக்கு சரிப்படாம ஆயிடுச்சு போல சோ இப்போதைக்கு ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2 to 3 வீக்ஸ் எந்த ஒரு டஸ்ட் எக்ஸிபிட் ஆற மாதிரி வச்சுக்காதீங்க ரொம்ப கண்ணை பாத்துக்க சொல்லிருக்காங்க ஆமா அதே மாதிரி மெடிசன் போட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்கள் அப்படியும் சால்வ் ஆகலனா நீங்க 5 டேஸ் கழிச்சு வாங்க 5 டேஸ்க்கு அப்புறம் எது வந்தாலும் நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா 5 டேஸ்ல போயிடும் ரொம்ப நம்பிக்கை கொடுத்து ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் அங்க இருந்தாங்களா இதெல்லாம் ஒண்ணும் இல்ல இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி அனுப்பிச்சதுனால எங்களுக்கு ஒன்றும் பயம் வரல ஓகே அப்போ நார்மல் தான் போலன்னு நினைச்சிட்டு வந்துட்டோம் ஆனா அது குறையலன்னா திருப்பி வேற எங்கேயாவது வந்து வச்சுங்களேன் நம்ம பயப்பட தேவை பெருசா யோசிக்காம ஓகே
பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கான்பிடென்ட்டா இருந்துக்கலாம். பட் கண்ணுன்றதுனால அது கொஞ்சம் கஷ்டம், பயமா இருக்கு. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் மெடிசன் போயிடலாம். இது எப்படின்னா ஒரு மெடிசன் போட்டு 10 மினிட்ஸ் கழிச்சு 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கழிச்சு அடுத்து லைனா அப்படியே 3 மெடிசன் ஒரு நாளைக்கு. அப்படி இல்லடி, தப்பா சொல்லியே மக்களே. ஐ டிராப்ஸ் இது உங்களுக்கு ஐ டிராப்ஸ் மட்டும் தான் தினமும் ஒரு நாளைக்கு 4 வாட்டி போட சொல்லிருக்காங்க. அந்த ஆயில்மெண்ட் தினமும் நைட்டு தூங்குறப்ப மட்டும். ஐஸ் ஓபன் பண்ணு பாப்பி. செகண்ட் மெடிசன் பார்த்து அது பொறுமையா விடுறான். மேல ஏன்டா விடுற? உள்ளதாண்டி அது சுத்தம். கைக்கு வந்து இப்ப கண்ணு கூட மூடின்னு வந்து பாதி கண்ணுல பார்த்துன்னு இருக்கு. அதுக்கு அங்கேயாவது படுத்துன்னு இருக்கலாம். இப்ப வந்து அந்த அம்மா தனியா நம்ம பேசிட கூடாது. வீடியோ எடுக்கணும்னா வந்து படுத்துச்சு மடியில. ஓகே மக்களே, லக்கிக்கு வந்து ஆயில்மெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ எங்களுக்கு ஸ்லீப்பிங் டைமும் வந்துருச்சு. நிறைய பேர் வந்து என்ன ஆயில்மெண்ட் லக்கிக்கு போடுறீங்க அது சொல்லுங்க, எங்களுக்கும் வேணும் கேக்குறீங்க. அது மாதிரிலாம் போடாதீங்க. உங்களுக்கு நீங்க போய் தயவு செஞ்சு ஹாஸ்பிடல்ல பார்த்து அவங்க சஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் போடுங்க. காமிச்சோம்னா யாராவது போட்டிருந்து சரியா இருந்தா இப்போ எங்களுக்கு சொல்வீங்களா, இதான் நாங்களும் யூஸ் பண்ணோம். அப்படிதான் இதை பார்த்துட்டு யாரும் வாங்காதீங்க. ஒண்ணு. இன்னொன்னு வந்து எங்களுக்கு அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல்ல 100 rupees தான் மக்களே செக்அப்க்கு. அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டல்ல வந்து செக்அப்க்கு 300 rupees வாங்குனாங்க. மெடிசன்ஸ் எல்லாமே சேர்ந்து 400 வந்துச்சு. 395 டோட்டலா வந்து 700 வந்துச்சு. சோ இந்த காஸ்ட் நம்ம வெளியே போகும்போது கொஞ்சம் காஸ்ட் ஆகுது, அங்க பார்த்தா கொஞ்சம் கம்மி ஆகுது. சோ எதுக்குமே நம்ம வெளியே பார்த்தா வேற ஏதாவது சொல்லுவாங்க. ஆக்சுவலா என்ன சொல்றது, ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்காக நாங்க வந்தோம். நம்ம மக்கள் கொஞ்சம் நிறைய பேர் இருந்ததுனால அதெல்லாம் சரியாயிடும், இதுக்கெல்லாம் நம்ம நீங்க அவ்வளவுதெல்லாம் போவாது, பயப்பட வேணாம், எதையும் யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் சொல்லிட்டாங்க. அதனால எங்களுக்கு ஒன்றும் பெரிய பயமா இல்ல. சரி 5 daysல சரியாயிடும் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். ஓகே மக்களே, அவ்வளவுதான். நேத்து டே வந்து இப்படிதான் போச்சு. நிறைய பேர் அப்டேட் கேட்டு நீங்க கண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. சோ இப்போதைக்கு அப்டேட் இதுதான். யாருக்காவது இருக்குது உங்களுக்குன்னா நீங்க ஹாஸ்பிட்டல் போய் ஒரு வாட்டி செக்அப் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம ரேண்டமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு என்ன ஸ்டேட்ல இருக்கு அதெல்லாம் அவங்க செக் பண்றாங்க. லக்கிக்கே இங்கே ஃபர்ஸ்ட் விஷன் தான் செக் பண்ணாங்க, கண்ணெல்லாம் தெரியுதா. ஏன்னா பார்வை குறைவா இருந்தாலும் இந்த மாதிரி வரும்னு சொன்னாங்க. ஆனா லக்கிக்கு அந்த ப்ராப்ளம் எதுவும் இல்ல, விஷன் இஷ்யூ கிடையாது. அது எல்லாருக்குமே பேசிக்கா வரதுதான். சில பேருக்கு அந்த மாதிரி வரும், பிளாக்கேஜஸ் இருக்கும், அது வளர சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் சீ மக்களே, நாங்க செகண்ட் அப்டேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து உங்களுக்கு எது வந்தாலும் சொல்றோம். அவ்வளவுதான், வீடியோ வந்து நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். சோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கீழே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டா ஃபாலோ பண்ணி மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம், ஃபாலோ பண்ணுங்க. இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தா எங்களுக்கும் பவர் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் ஷேர் பண்ணுங்க. பாய் சொல்லிக்கலாமா? பை. வேற ஹலோ லவ்ஸ் பிரியா கண்ணு திறந்துச்சு பத்தியா? ஆமா. ஏய் மொட்டை கண்ணு திறந்துச்சு, வாயும் திறந்துச்சு. கண்ணை மூடு.